டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான விவரங்கள். டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நேற்று மாலை கார் வெடித்த சம்பவம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை என்ஐஏ என்று அழைக்கப்படும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக இன்று காலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்ற பிறகு எழுந்த முதல் கேள்வியே இந்த வழக்கை டெல்லி காவல்துறை தொடர்ந்து விசாரிப்பதா அல்லது என்ஐஏ விசாரிக்க போகிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு காலையில் இந்த சம்பவத்தை யுஏபிஏ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எங்கே ஒரு சம்பவம் யுஏபிஏ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அங்கே தானாகவே தேசிய புலனாய்வு அமைப்பிற்கான பங்கு வந்து விடுகிறது. ஏனென்றால் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதால் நிச்சயமாக அங்கே என்ஐஏவினுடைய பங்கும் இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த வழக்கு என்பது தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இனி இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் கோப்புகளையும் டெல்லி காவல்துறை என்ஐஏக்கு வழங்கிவிடும். இனி என்ஐஏ இது தொடர்பான வழக்கு விசாரணைகளை மேற்கொள்வார்கள். என்ஐஏ ஒரு வழக்கை விசாரிக்கிறது என்றாலே அதில் தீவிரவாத செயல்கள் அடங்கி இருக்கிறது என்றே அர்த்தம். எனவே இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவமும் ஒரு தீவிரவாத சதி செயலாகவே இனி கவனத்தில் கொள்ளப்படும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.